நான் உங்கள் வம்சிதர். நம்மளோட ISRO வந்து சந்திரயான் 1, சந்திரயான் 2, அதுக்கப்புறம் சந்திரயான் 3 வந்து 3 ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்புனாங்க. அது லேண்ட் ஆன இடத்துக்கு பேருமே வச்சாங்க. அது என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நவம்பர் 14, 2008 வந்து சந்திரயான் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு மூன்ல லேண்ட் ஆனுச்சு. ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே டேனால நம்மளோட அப்துல் கலாம் ஐயா வந்து நம்ம இதுக்கு வந்து ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. IAU அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியனுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. 2019ல நம்மளோட ISRO சந்திரயான் 2 வந்து மூணுக்கு அனுப்பாங்க. இருந்தாலுமே அது வந்து கிராஷ் லேண்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குமே ஒரு பேர் வைக்கிறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா வந்து திரங்கா பாயிண்ட். ஆகஸ்ட் 23, 2023ல சந்திரயான் 3 மூணோட சவுத் போல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சிவ் சக்தி அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஸோ IAU அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியனுமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இந்த அது லேண்ட் ஆன பிளேஸ்க்கு வந்து சிவ் சக்தி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ சந்திரயான் 1 லேண்ட் ஆன இடம் பேர் ஜவஹர் பாயிண்ட், சந்திரயான் 2 கிராஷ் ஆன இடம் பேர் திரங்கா பாயிண்ட், அதுக்கப்புறம் சந்திரயான் 3 வந்து லேண்ட் ஆன இடம் பேர் சிவ் சக்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.